SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான இந்த பணிகள் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இன்சூரன்ஸ் கணக்கிடும் பணி தீவிரமடைந்திருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். இதுவரையில் எவ்வளவு பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் கணக்கிடும் பணி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது? என்ன சொல்கிறார்கள் வரக்கூடிய இந்த பயனாளர்கள்? விவரங்கள் என்ன? வெள்ளத்தால் சிக்கிய வாகனங்களுக்கு பாதிப்புகளுக்கு ஏற்ப இன்சூரன்ஸ் தொகை கணக்கிடக்கூடிய பணிகள் என்பது தீவிரம் பெற்றிருக்கிறது. சென்னை மாநகரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 500 கணக்கீட்டாளர்களுடன் கூடுதலாக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து 100 கணக்கீட்டாளர்கள் வருகை தந்து தொடர்ந்து அந்த கணக்கிடக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாகனங்களை தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கிய சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய இழப்பீட்டுக்கான பாதிப்பு கணக்கிடக்கூடிய பணியும் தற்போது தீவிரம் பெற்றிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சிக்கிய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு பாதிப்புகளுக்கு ஏற்ப இன்சூரன்ஸ் தொகை கணக்கீடு செய்யக்கூடிய பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் மொத்தமுள்ள 30 முன்னணி நிறுவனங்கள்ல 17 இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் இதுவரை வாகனங்களுக்கான வெள்ள பாதிப்பை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வாகனங்களுக்கு 50% வாகனங்களுக்கு இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கணக்கீட்டாளர்கள் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள்ல மொத்தமாக 50% வாகனங்களுக்கு தற்போது வரை இன்சூரன்ஸ் கிளைம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த சில வாரங்கள்ல வெள்ள பாதிப்பால் வாகனம் சேதம் குறித்தான முழுமையான தகவல்கள் என்பது வெளியாகும் என தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி வாகனத்துல புளோர் வரை, சீட் வரை, டேஷ்போர்டு வரை என 3 வகைகளாக வெள்ள பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டு எந்த அளவுல வெள்ள நீர் என்பது புகுந்ததோ அதற்கு ஏற்ப கிளைம் தொகைகள் என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும், அந்த வகையில எலக்ட்ரானிக் போர்ட் லாஸ் என்று சொல்லக்கூடிய டேமேஜ்களுக்கு வாகனங்களுக்கு மொத்தமாகவும் மற்ற வாகனங்களுக்கு 30,000 முதல் 50,000 வரைக்கும் தோராயமாக பாதிப்புகளுக்கு ஏற்ப இன்சூரன்ஸ் என்பது வழங்கப்பட்டு வருவதாக கணக்கீட்டாளர்கள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இவை தவிர கிண்டி, அம்பத்தூர், பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருமளவுல இயங்கி வரக்கூடிய நிலையில் பல்வேறு நிறுவனங்கள்ல வெள்ள சேதங்கள் கணக்கிடக்கூடிய பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இதுவரை 1200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஏற்ப நிறுவனங்களுக்கான சேத மதிப்பீடு என்பது கண்டறியப்பட்டு வருவதாக கணக்கீட்டாளர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.